தமிழ் மொழி குறித்த விவகாரத்துல கர்நாடக திரைப்பட வர்த்தக சபையெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா 24 மணி நேரத்துக்குள்ள மதிப்பு வைக்கிறாட்டி அந்த படமே வர முடியாதுன்னு நேற்று சொன்னாங்க. உங்க ஊர்ல ஓடாது அவ்வளவுதானே, படமே வராதுன்னு இப்படி உலகம் பூரா ஓட போகுது. உலகம் பூரா 13 கோடி மக்கள் உலகம் பூரா தமிழும் பரவி வாழ்றான். இப்ப எங்க மாண்பை நீங்க பாராட்டுங்க. உங்களுடைய மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட KGF 1, 2 நாங்க ஏதாவது தொந்தரவு பண்ணலாமா? சொல்லுங்க சொல்லுங்க நீங்க. இப்ப சரி, எங்க அண்ணன் கமலஹாசன் வந்து தமிழ் மொழியிலிருந்து தான் கன்னட மொழி வந்துச்சுன்னு சொல்லிட்டாங்க. சரி, அதனால நீங்க பேசுறீங்க. தம்பி விஜய் என்ன பேசினாரு? எதுக்கு அவருடைய படம் மெர்சல் எல்லா படத்தையும் தானே பதாகைகள் சோரொட்டியில கிழிச்சிங்க, படத்தை ஓட விடாம தடுத்தீங்க. அவர் என்ன பேசினாரு? உங்களுக்கு தமிழர்னாவே ஒரு வெறுப்பு, அதனால அது நீங்க இப்படித்தான் பார்க்கணும். நீங்க தமிழில் இருந்து பிறந்த மொழிங்கிற ஒரு வரலாற்று உண்மையை சொன்னதிலேயே கன்னடர்களுக்கு வெறுப்பு இருக்கு. தமிழில் இருந்து வந்ததுன்னு சொல்றதுக்கு, இந்த உண்மையை ஒத்துக்கிறது கூட மனசில்ல, அவ்வளவு வெறுப்பு இருக்கு. ஆனா அதே கர்நாடகால இருந்து வந்த ராமசாமி பெரியார் அவர்களுக்கு தம்பி தமிழ்னாவே வெறுப்பா இருக்கு. தமிழை சனிய ஒழிங்கிறவங்க. அதே கன்னடர் அவரை கர்நாடகர் வந்து நாங்க தமிழர் தலைவராக இருக்கணும், தந்தையாக இருக்கணும். எப்படி இருக்கு பாருங்க. தமிழ்னாவே அவ்வளவு கசப்பு, அவ்வளவு அருவருப்பா இருக்கு அவங்களுக்கு. வரலாற்று உண்மை என்னன்னு பாருங்க. இப்ப நாங்க தமிழர்கள், எங்களுடைய தோற்றுவாய் எது, எங்களுடைய தொடக்கம் எது, எங்கள் மொழியினுடைய தொடக்கம் எதுன்னு நாங்க வரலாற்று பூர்வமா சொல்றோம். அப்படி கன்னடர்கள் மொழியியல் ஆய்வறிஞர்கள், வரலாற்று ஆய்வறிஞர்கள், தொல்லியல் ஆய்வறிஞர்கள் சொல்லுங்க, கன்னடம் மொழி எப்ப தோன்றியது, கன்னடம்ங்கிற ஒரு இனம் எந்த காலகட்டத்தில் உருவானதுன்னு சொல்லுங்க. அப்படிதான் அதுதானே. சரி, அது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை பண்ணணும், அதுக்கு இது ஒரு காரணமா ஆயிடுச்சு. குறிப்பா பெரியார் பேசணும்னால இப்ப கூட விஜய் அந்த மாணவர்கள் மத்தியில் என்ன சொல்றாருன்னா, பெரியாருக்கும் ஜாதி சாயம் பூசுறாங்க. குறிப்பா மத்திய அரசு அந்த தேர்வுல கூட ராமசாமி நாயக்கர்னு அவருடைய பேரை மென்ஷன் பண்ணி அவர் இப்ப பேசியிருக்கிறாரு. அந்த மாதிரி நிலைமை தான் இருக்கா தலைவர்களுக்கு? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவரே ரொம்ப நாள் ராமசாமி நாயக்கர் தான் கையெழுத்து போட்டுருந்தாங்க. தம்பி பெரியார் இங்க ஒரு படம் வந்துச்சுல, இங்க பெரியார்னு ஒரு படம், அங்க என்ன, அங்க ஆந்திரால அந்த படம் வரும்போது பேர் என்ன? என்னை பாருங்க, அதுக்கு பேர் என்ன சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இல்ல, அங்க போகும்போது நாயக்கர் தான் படம் வந்தது. பெரியார் ராமசாமி நாயக்கர் தான் பேர் வச்சு படம் வெளியிட்டாங்க. அது தெரியுமா தெரியாதா? ரொம்ப நாள் அவர் எழுதின கடிதங்கள் எல்லாமே, முகமது அலி ஜின்னாவுக்குலாம் எழுதின கடிதங்கள்லாம் இருக்குல்ல, அதுல எல்லாம் நாயக்கர் தான் போட்டுக்கணும். வேணா உங்களுக்கு அனுப்பி வைக்கவா அண்ணன் கடிதங்கள் எடுத்து? இன்னைக்கு அவங்க வந்து அது தம்பி ஏதோ சொல்றாள், அது அதை போய் நம்ம இது பண்ணிக்க வேண்டியது இல்லை. குறிப்பா மாநிலங்களவை எம்பிக்களா கமலஹாசன் போறாரு. வைகோவுக்கு இந்த முறை வாய்ப்பு கொடுக்கலாம். நிறைய தமிழ் தேசியவாதி என்ன சொல்றாங்கன்னா, வைகோவை நாடாளுமன்றத்துக்கு அனுப்பிச்சிருக்கலாம், ஏன்னா அவர் தகுதி வாய்ந்த நபர் அப்படின்னா பதிவுகள் இருக்காங்க. உங்க கருத்து? ஏன்னா புதுமுகத்துக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இல்ல, இப்ப அது வந்து திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிறது ஒரு பெரிய அது கட்சி, அவங்க கட்சி தலைமை தான் முடிவு எடுக்கணும். இப்போ அண்ணன் வந்து அவருக்கு வந்து கொடுக்கணுங்கிறத அவங்க தான் விரும்பி இருக்கணும். முதல்ல இங்க பாருங்க, கமல் அண்ணன் இந்த ஒப்பந்தத்துல பேசி ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க, நான் உங்களை ஆதரிக்கிறேன், எங்களுக்கு மாநிலங்களவை கொடுங்கன்ட்டு. அந்த மாதிரி ஒரு இது பேசப்பட்டிருக்கணும்ல. அண்ணனுக்கு அப்படி முதல்ல பேசி கொடுத்துட்டாங்க. ஒரு முறை இருந்துட்டாரு, இம்முறை தருவதா அவங்க வாக்கு கொடுத்தாங்களான்னு தெரியல. அது அண்ணனுக்குமே என்னன்னா, திமுக கட்சியில என்னை தேர்வு செய்யுங்கன்னு சொல்ல முடியாது. இவர் இன்னொரு கட்சியின் தலைமை, அது கேட்க முடியாது. அவங்களதான் கொடுத்துருக்கணும். அதை போய் இப்ப அதுல நம்ம போய் கருத்து சொல்லி நீங்க அண்ணனுக்கு கொடுக்கலன்னு நம்ம சண்டை போட முடியாதுல்ல. அதை பார்க்கும்போது காயமாக தான் இருக்குது, கஷ்டமாக இருக்குது. அதை இப்போ எங்கள் ஐயா இவ்வளோ தூரம் காயம்பட்டுருக்காங்களே நினைக்கும் போது, நாங்கள்லாம் ஒரு அருகில் இருந்து வளர்ந்த பிள்ளைகள். அது ஒரு தகப்பன் போல் நாங்கள்லாம் அன்பு வச்சு மதிப்பு வச்சு நேசித்த ஒரு பெரிய தலைவர். தனிப்பட்ட முறையில் என் மேலாம் ரொம்ப பேரன்பு வச்சு இருந்த ஒரு தலைவர். அவர் ஐயாவுக்கு இவ்வளோ தூரம் வருத்தம் இருக்குங்கிறத அவர் பதிவு பண்ணும்போது தெரியுது. இப்போ இதில் இதை ஒரு இதாக்கி பிரச்சனையாக்கி பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதில்லை. அந்த காயங்கள்
நான் வந்து நம்புறேன் அது உறுதியா ஆறிடும் தான் நினைக்கிறேன். அது காயங்கள் ஆறணும், அது ஆறிடும். கொஞ்ச நாள் விட்டா அது சரியாயிடும் அப்படின்னு நான் உறுதியா நம்புறேன். கொஞ்ச நாள் விட்டா சரியாயிடும். கட்சி நிர்வாகிகளுக்குள்ள 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட விவகாரங்கள் வந்து ஆளுமை காயங்கள். இது மேல தலைமை நிறுவனரும் தலைவரும் ஏற்பட்ட முரண் தான். இது என்ன இருக்குது, எங்க ஐயாவே சொல்றாருல, தலைவரை அறிவிக்கும் போது ஆற தழுவுனே கட்டி பிடித்தேன் கண்ணீர் வடிச்சேன்னு. ஒரு அந்த அதே பாசப்பிணைப்பு நெகிழ்ச்சி வந்து சின்ன சின்ன மன வருத்தங்களே தந்திருக்குது. அதை 2 பேரும் அருகே உட்காந்து பேசி தீர்க்கிற சூழல் இல்லாதனால அது பொதுவெளியில ஐயா பேச வேண்டியது வந்துருச்சு. அது இப்ப அவர் மனசுக்குள்ள இருந்ததை சொல்லிட்டாரு, அந்த காயம் வடிஞ்சிருச்சு, அது ஆறிட்டோம். அதை போய் நீங்க இதுவால நான் கேட்கறது, இப்ப எங்க ஐயா வந்து சொன்னதுனால சின்னையா பத்தி சொல்றாரு, இந்த மாதிரி சொல்றாரு. அதனால இந்த நாட்டுக்கு மக்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை, பின்னடைவு, இதனாலதான் விலைவாசி ஏறிடுச்சு, இதனாலதான் மின் கட்டணம் உயர்ந்துருச்சு, சொத்து வரி உயர்ந்துருச்சுன்னு சொன்னீங்கன்னா பேசலாம். அது ஒரு சின்ன கட்சிக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன முரண். அது சரியாயிரும், அது சரியாயிரும், அது சரியாகணும்.